ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஈஸியான சிம்பிளான கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஸ்ரோல்ஸ் பயப்பறம். ஸ்ரோல் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி மாதிரி சூப்பராக செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் மேலும் வீடியோக்களை ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஓரியோ பிஸ்கெட் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து பிஸ்கெட் தனியாக க்ரீமை தனியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அப்போ ஸ்ரோலுக்கு வந்து இந்த க்ரீம் வந்து இந்த க்ரீமே வச்சுக்கலாம். பிஸ்கெட் தனியாக ஃப்ரீயாக சுத்தமாக எடுத்துருங்க. நம்ம சேனல்லையே ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டான ரெசிபீஸ்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி வித்தியாசமான ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். இப்போ இந்த பிஸ்கெட்டெல்லாம் நம்ம உடச்சி போட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் நல்லா பவுடராக எடுத்துகிட்டு வந்துட்டேன். பால் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றி இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. ரொம்ப இறுகின மாதிரி பிசைஞ்சு எடுத்துடாதீங்க, சாஃப்டாக பிசைஞ்சிடுங்க. இப்படி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் விடுங்க. இதை வந்து நம்ம இந்த க்ரீமை வந்து கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் க்ரீமை தண்ணியாக்கிடலாம். இப்போ கீழே ஒரு பேப்பர் விரிச்சிருக்கிறேன். விரிச்சிட்டு இதை வந்து கொஞ்சம் செவ்வக ஷேப் இருக்குல்ல, நீட்டமாக இருக்கிற மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு. உங்களுக்கு ஓரங்கள்லாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணி மறுபடியும் இது பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நமக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த க்ரீமை வந்து இதில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ணலாம். ஸ்விஸ் ரோல் அப்போ தான் ரெடி ஆகும். கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுற்றிட்டு அதே கவரை வச்சு பின்னாடி சுற்றிட்டு வந்துடுங்க. இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடுங்க. போதும், 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடுங்க. அப்போ தான் கேக்கோட டேஸ்ட் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி நான் வந்து எடுக்கிறப்பமே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. 2 மணி நேரத்துக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஐஸாக இந்த மாதிரி டைட்டாயிரும். இப்போ இது கரெக்டானது. ஒரு 2 மணி நேரம் கரெக்டாக வைங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், சூப்பரான ஸ்விஸ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி.